வணக்கம். இன்றைக்கு உண்மையில மட்டக்களப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு திரையிடல் முயற்சி. 3 குறும்படங்கள் அதை ஒரே தொடர்ச்சியாக ஒரு 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 திரையிடலாக பார்த்தது ஒரு புது முயற்சியாக இருந்தது. நல்ல படங்கள். ஜாதவின் அன்பின் பாதை என்ற ஒரு படம், அதுக்கு பிறகு அன்பின் மினுமினுப்பு என்ற ஒரு படம், அதுக்கு பிறகு இலங்கையின் தங்கைக்கு ஒரு கீதம் என்ற 3 படங்கள், 3 இயக்குனர்கள், 3 விதமான படங்களை ஒரே இடத்துல பார்த்தது ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. நல்ல ஒரு முயற்சி. வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு பரிச்சார்த்த முயற்சி ஒன்று செய்யிருந்தாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸாக 3 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் வந்து ஒரு கனெக்ஷன்ஸும் இல்லை. கரெக்டாக கதைகளுக்கு வந்து 2 கதைகளுக்கும் 3 கதைகளுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன்ஸும் இல்லை. அப்போ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 4 கதைகளுக்கும் ஒரு கனெக்ஷன் வச்ச மாதிரி. இது பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் இப்போ தியேட்டருக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் மெனக்கெடலாம்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ விஷுவலாக பார்க்கும்போது விஷுவலாக நம்ம இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்குது. அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க, நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உண்மையில் இந்த 3 திரைப்படங்கள் என்றது உண்மையில் நல்ல ஒரு விஷயம். மட்டக்களப்பில் முதல் முறையாக இதை செயற்படுத்தி இருக்கிறாங்க சில்லி சிப்ஸ் நிறுவனத்துக்கு நன்றி. இந்த 3 திரைப்படம் 3 இயக்குனர்களுடைய ஆழமான சமூக விளிமியம் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கியதாக இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது. உண்மையில் எங்களுடைய பார்வையாளர்களை கவர்ந்த ஒரு திரைப்படமாகவும் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கதைகளாகவும் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படியான படங்களை தொடர்ந்தும் சில்லி சிப்ஸோ இது போன்ற பல நிறுவனங்களோ முன்னெடுக்குமாக இருந்தால் இந்த வளர்ந்து வருகின்ற இயக்குனர்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுக்கின்ற ஒரு செயற்பாடாக இது அமையும் என்றது என்னுடைய கருத்து. எனவே எதிர்காலத்தில் இருக்கிற நல்ல கதைகளை, நல்ல கருத்து உள்ள திரைக்கதைகளை இந்த நிறுவனங்கள் தமது படைப்பாக, தமது தயாரிப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வளர்ந்து வருகின்ற இளம் கலைஞர்களும் தங்களுடைய படைப்புகளை இவ்வாறான நிறுவனங்களுக்கு தெரியப்படுத்தி இவ்வாறான செயற்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் பெரிய பெரிய திரை தயாரிப்பாளர்களை தேடுறதை விட இப்படி குறுந்திரைகளூடாக நல்ல கதைகளை ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் சொல்லலாம் என்றது இன்றைய இந்த 3 திரைப்படங்களும் எங்களுக்கு உணர்த்தி நிற்கிற ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். நன்றி. இன்று ஒரு சந்தோஷமான தருணம். 4 படங்கள் 3 படங்கள் வந்து 4 படங்களுக்கு பார்க்க கிடைச்சது. அதில் யாதவனின் அன்பின் பாதை வந்து உண்மையில் மனது தோட்ட படம். அவ்வளவு இல்லையும் அது ஒரு சினிமாவில் எது அலுப்படிக்காம போகணுமோ அப்படி அந்த படத்தை மேக் பண்ணியிருக்கிறாங்க. யாதவனா நடித்தவர் வந்து உண்மையை யாதவனை வாழ்ந்திருக்கிறாரு. என்னன்னு சொன்னால் அவர் டிஎஸ்கிட்ட கதைக்கக்குள்ள வந்த விதங்கள், பாத்ரூம் போகிறதுக்கு வந்து அவதிப்பட்டு தெரிஞ்சதில் வந்து உண்மையாது அப்படியே இருந்து பிரதிபலிச்சிருந்தீங்க. அதே போல் பாத்ரூம் போகக்குள்ள நமக்கு அந்த கண்ணால் தண்ணி கொண்டு வர அந்த சீன் அப்படியே கண்ணால் தண்ணி வர எடுத்திருந்தது. மற்றது ஊனமுற்றவர்கள் என்றால் எப்படி இருக்கணும், அவங்க மன்னிக்கணும் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்ன்ற உறுதிப்படுத்திக்க அந்த படம். அடுத்தது வந்து இலங்கையின் தங்கைக்கு ஒரு கீதம். அந்த படம் வந்து ஸ்டோரி அது எல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் மேக்கிங்கில் கொஞ்சம் நல்லா இருக்குது. படம் நல்ல ஜோக்காக இருக்குது. ரவதாசினா இருக்கலாம், அந்த கடைசி நேரம் ஈஸ்வா இருக்கலாம், அண்ணன் நடித்த இம்ரானா இருக்கலாம், எல்லாம் நல்லா நடிச்சுதான். நடிப்பில் எந்த குறையும் இல்லை. ஸ்டோரியில் கொஞ்சம் அது ஒரு அதாவது லவ் பண்ணியே மட்டும் பேச்சு திருமணம் தானே. பேச்சு திருமணத்தை வந்து அது பெரிய ஒரு விஷயம் இல்லை, விட்டு விடுவார். ஏன்னா அந்த அவங்களோட அப்பா சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, உண்ட தகுதிக்கு இறங்கி நீ பார்த்துருக்கலாம் என்று சொன்ன டைமுடைய அது அந்த அந்த படம் அவுட். அப்போ அப்படி வந்ததில் ஸ்க்ரீன் பிளே வேறு மாற்றிக்கலாம். அது சொல்லினா அது டிரெக்டர் சாய்ஸ், அது சொல்லல எந்த கருத்து. அது அன்பு மினிமுனிப்பில் வந்து மேக்கிங் வந்து அந்த இடத்துல ஒரு கிராமத்தில் கொண்டு போய் ஷூட் பண்ணது, ஆக்களை வந்து மேக்கப் பண்ணி மாற்றினது, இடங்கள் சகலதும் அருமையாக இருந்துச்சு. நல்ல மேக்கிங். அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது, மற்றபடி மேக்கிங் நல்லா இருக்குது. ஒட்டுமொத்தமாக நல்ல ஒரு சினிமா இன்றைக்கு பார்த்துருக்கேன். இன்றைக்கு இந்த காலத்தை கழிச்சு நல்ல சினிமா பார்த்து இந்த அனைத்து டிரெக்டருக்கும் எனது நன்றிகள். குவியத்துக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த சினிமத்து மத்தியில் இவ்வளவு யாழ்ப்பாணம் வந்து மட்டக்களப்பு வந்து ஒரு படத்தை ரிவ்யூ எடுத்து போடுறதுன்ற பெரிய விஷயம். மிக்க நன்றி குவியத்துக்கும் அதன் உரிமையாளர். வணக்கம், எல்லாருக்குமே வணக்கம்.
இன்னைக்கு பெட்டிக்ளோவில் 3 படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். உண்மையாகவே குவியத்துக்கு ரொம்ப 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 நன்றி. அங்கேருந்து இங்கே வந்து எங்களை இந்த படத்தை கவர் பண்ணி ஒரு நியூஸாக எங்களை கலைஞர்கள் ஊக்குவிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை பார்த்தோம்னா இதில் ஒரு படத்துக்கு நான் டிஓபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி எங்கள் கலைஞர்களால் எங்களால் இப்போதைக்கு எங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ சின்ன சின்ன கற்றுக்கிட்டு நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் அதில் ரிவ்யூ சொல்லணும்னு சொன்னால் உண்மையாகவே படம் நல்லா இருக்கு. 2 பசங்க புதுசாகவே டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் உண்மையாக நல்லா இருக்கு. மியூசிக் விஷயங்கள், பிறகு அந்த ப்ரொடியூசர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே புது முயற்சியாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு டிக்கெட்டில் 3 படம் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு புது முயற்சி தான் இது. எல்லாருக்குமே நன்றி. சில்லி சிப்ஸ் தயாரிப்பில் 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 3 படம் நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். முதல் தடவை நம்மளோட சில்லி சிப்ஸ் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னு சொன்னால் ஒரு டிக்கெட்டில் 3 படம் ரிலீஸ் பண்ணுற பெரிய விஷயம். 3 படம்லாம் 4 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. சின்ன ஒரு கிளிப்போட சேர்த்து நல்லா இருந்துச்சு. டிரெக்ட் டிபார்ட்மெண்ட், எடிட்டிங் டிபார்ட்மெண்ட், மியூசிக்னு சொல்லி ஸ்பெஷல் வந்து மியூசிக் நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இதே மாதிரி படைப்புகள் தொடர்ந்து வரணும்ன்ற எல்லாரோட ஆசையும். குறைகள்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போதான் நம்மளோட சினிமா வளர்ந்து கொண்டு இருக்கு. அப்போ அதை பிடிச்சி வந்து இன்னும் நிறைய படைப்புகளை கொண்டு வரணும். அது தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும். இந்தியா மாதிரி கொண்டு வரணும்னுங்கிற ஆசை. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.